இன்னும் 5 நிமிஷத்துல எல்லா கடனும் தீர போகுது. காசு பணம் திட்டு மணி துறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார், காசு உங்களதா பாருங்க. எங்க? கீழே. தேங்க்யூ சார். யாரா சார்? சார் எங்க? தயாளன் சார்? சார் தயாளன் சார்? டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி பாக்குறேன். சார் அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும் சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார் ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார் சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார் ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாளன் ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டு நீ கொலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார் நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ மரிதாஸ் சார் உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்க. ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார் இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல இவரை உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். போன்ல பேசினது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேல வர்றதுக்காக நான் போட்ட பிளான் டோர் லாக்கா இருந்திருக்குமே, அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்க? ஆமா. இல்ல சார், அவ்வளோ பிளான் இல்ல சார். சார் நீங்க மேல சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னசென்ட், கேஷ்பேக் எங்க? எந்த கேஷ்பேக் சார்? தயாளன் நீ திருடிட்டேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார் அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாதான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேரின் ஹோட்டல் போனோம். அந்த ராணியக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆப்பிரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்தா
இந்த ஐபாட்ல பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும் சார். சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ விட என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். சார் அப்போ நீங்கள் யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா? எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னெல்லாம் செய்வேன். நான் பாட்டு கேட்டு இருக்கும்போது டேலன் சார் யாருக்கும் ஃபோன் பண்ணாரு. பிளாக் இனோவா தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பன்னீர் அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோவா பின்னாடி போய் நிறுத்து. ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில் ஏறிட்டாரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற, ஏன்னா போலீஸ் ஆளான்னு என்னை அடிச்சு துப்பாக்கியால சுட வந்தான். அந்த சமயத்துல வேலன் சார் சொன்னதுல என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்ல ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போறாங்களாம். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆனா வேலன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். அநியாயமா யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்த எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன கதடா சொல்றேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமீடியட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். சார் ஸ்னிப்பர் டாக் வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலிருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியில இருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாளன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீதான்டா கொலகார. அட்ஜஸ்ட் చేసుకోనవయ్యా. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். గుర్తొస్తుందిరా? అవును మావయ్య, నాకు కూడా అలాగుంది. చెప్పిందంతా గుర్తుందా? గుర్తుంది మావయ్య. சார் யாரும் கிடைக்கலன்னு என் மேல பழைய போடாங்க சார். పోలీసు సార్. మిస్టర్ భూమినాథన్, ఐఎమ్ విజయ్ కొప్పర్గడే, అసిస్టెంట్ కమిషనర్, మహారాష్ట్ర పోలీస్. இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக பாம்பேல இருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்ல, பன்னீர். தயாளனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேர் மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய். நான் பாம்பே படம் கூட பார்த்தது இல்ல. அவங்க போய் சொல்றாங்க. எதிரா போய் இந்த கொலை கூட தான் நீ செய்யலன்னு சொன்ன. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீடியில் இருக்கு. ரை சீடி. అలాగా సార్, తీసుకోండి. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும்போது எங்க கமிஷனர் சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்க வேலையை ஈஸியா ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி நட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி எங்க கமிஷனர் சொல்றேன். By the way, இந்த மாணிக் பன்னீர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க. நோ நீட் சார்.
ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. பாம்பேல மாணிக் சந்த் எப்படி அசத்தான்? மிஸ்டர் கோபுரகடை ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி? ஐயோ அது எப்படி? சார் என்ன சார் இது? சப்பா மேட்ரு. இத போய் இவ்வளவு பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இது வேற. கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார், உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதாஸ். ஓகே, கண்டிப்பா. வாடா. எங்க பார்த்த மாதிரி யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எவ்வா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா? அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தியேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் பிலிம் தான் எடுக்கிறாங்க, அவங்க வச்சு எடுத்துக்கொண்டு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறான். நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளு வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆள வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. நம்ம ஹீரோனா மீன் கூட என் பிக்சர்ல 2 சீன் நடிச்சிருக்கு. டைரக்டர் ட்ரைலர்ல என் ஷாட் போடல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உங்க கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயண்ட், கிளவுட் 9, ஸ்டுடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதோ அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்ண்ணே உங்க படம். வெரி குட். வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆபரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே, நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கொஞ்சம் ரித்திக் எதற்கு நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே, அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்ன? வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். ஆள வந்தார் கடன் நடிக்கிறதுக்காக. வீட்டு பத்திரம், தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் மொத தடவையா தயான்னு பார்த்தேன். சேட்டு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே ருக் 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 தேவாய் ருக் யார். அரே ருக், உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங்.
अरे तू मेरा महालक्ष्मी अरे இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு 10 मिनट वेट कर हम लोग आते हैं. சரி சேட்டு. தயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு இந்த ஆல்பர்ட் ஃபோன்லயே பேசிட்டு இருக்கான். நேரா பார்த்ததே இல்ல, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. दया भाई चेन्नई मैच करेक्टा मुड़ी उन आल्बर्टे கூப்பிட்டு பாப்பாரு. अरे याद है ना यार போன டைம் ராஜஸ்தான் டீம்ல ஒரு பாலரை சூப்பரா செட் பண்ணி 8வது ஓவர்ல 16 ரன் கொடுக்க வச்ச பேட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான் சேட்டு? இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க, 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே क्या यार 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே. चाय लो जी। நீ இல்ல என்ன பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பத்தின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? டியூட் ఇప్పుడు కాపీ కలకపోతే முதல்ல டிக்கெட்ஸ் ஊத்திட்டு తర్వాత பால் கலக்கணும். அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவலை அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளவு கோடி தெரியுமா? அந்த சீட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி எப்ப தரணும்? நாளைக்கே. தகவல் எப்ப சொல்லுவேன்? மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1-5 பெட்டு கட்டு, 5 மடங்கு லாபம். என்ஜாய்.